வணக்கம் தமிழக மக்களே. நாம் இன்றைய பதிவில் அரசியல் தீபாவளி அரசியல் பார்வையில் இன்று நாம் காண இருப்பது மிகப்பெரிய ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவானது தமிழகத்திலே தற்போது ஒரு தூய சக்தி ஆட்சி ஆண்டு கொண்டு வருகிறது. அந்த தூய சக்தியின் முதன்மையான வேலை என்னவென்று கேட்டால், ஆட்சி கட்டிலில் அமரும் பொழுது தமிழகத்தின் பொருளாதார நிதி நிலைமையை வெள்ளை அறிக்கை மூலம் வெளியிடுவோம். மக்களுக்கு சென்ற ஆட்சியாளர்கள் என்ன அநீதி இழைத்திருக்கிறார்கள், எப்படி ஆட்சிகளை நடத்தியிருக்கிறார்கள், என்ன குறை குற்றங்களை சொல்லியிருக்கார், அதன் மூலம் அந்த வெள்ளை அறிக்கை மூலம் வெளிவரும் என்பதை அன்று உணர்த்தியிருந்தார், குரல் கொடுத்திருந்தார். அதன்படியே 16ஆம் தேதி 16/6/2026 அன்று வெள்ளை அறிக்கை வெளியிடப்பட்டது. அந்த வெள்ளை அறிக்கையில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த, அதாவது தமிழகத்தின் தனிப்பட்ட கடன் என்பது 10 லட்சம் கோடி, மேலும் 3 லட்சம் கோடி வந்துட்டு பிற நிதிகளிலிருந்து பெறப்பட்டது. அரசின், அதாவது 10 லட்சம் கோடி வந்துட்டு அரசின் இலவசங்களுக்கே கொடுக்கப்பட்ட கடனாகவும், மற்றும் 3 லட்சம் கோடி வந்துட்டு அரசுக்கு தேவைப்பட்ட கடனாகவும் வாங்கியிருக்கிறார்கள். மொத்தம் 13 லட்சம் கோடி இந்த சென்ற ஆட்சியாளர்கள் வாங்கியிருக்காங்க. இப்போது தமிழகம் அதனால் திக்குமுனறி கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் பிறக்கும் குழந்தைக்கு 1,28,000 ரூபாய் கடனை சுமத்தி உள்ளது சென்ற திராவிட முன்னேற்ற கழக அரசு என்று குற்றம் சாட்டியுள்ளார். இந்த அறிக்கை வெளியாவதற்கு என்ன காரணம்? எப்பயுமே வந்துட்டு வெண்மையாக இருக்கிறார், தூய்மையான சக்தி இவர் தூய்மை சக்தி மக்களுக்கு தெரியாத விஷயத்தை தற்போது வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளார் என்பதை இவருடைய வெள்ளை அறிக்கை சொல்லி கொண்டிருக்கிறது. மக்களே, உங்களுக்கு தெரியுமா தமிழகத்தில் வந்துட்டு 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறது என்று தெரியுமா என்ன? ஏன்னா தேர்தலில் யாருமே சொல்லலை, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லலை, எதிர்கட்சிகள் சொல்லலை. இந்த எதிர்கட்சிகள் இவரே சொல்லலை. ஏன்னா இவர் கடனை பற்றி பேசவே இல்லை, என்ன கடனை பற்றி பேசவே இல்லை. ஆனால் இப்போது இவர் என்ன சொல்கிறாருன்னா, 13 லட்சம் கோடி கடன் இருக்கிறது. அப்போ நான் என்னெல்லாம் அறிக்கை விட்டனோ அந்த அறிக்கையெல்லாம் நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறது. இதெல்லாம் சரி செய்ய வேண்டும், இதெல்லாம் சீரமைக்க வேண்டும் என்று இவர் வாதிடுகிறார். இதெல்லாம் இவர் வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்குண்டான காரணிகள் இல்லை இந்த இவருடைய பதிவிலே. ஆக ஒரு குழந்தை பிறந்தால் 1,28,000 ரூபாய் தனிமனித கடன் இருக்கிறது. இது வாங்குவதற்கு என்ன சூழ்நிலை? தனி மனிதன் வாங்க சொன்னானா? அப்போது ஆட்சி கட்டிலில் அமர்பவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதை மேற்கோள் காட்டி அதிலிருந்து தப்பிக்க இவர் வழிவகை தேடுகிறாரா, அல்லது ஓடி ஒளிய இடம் தேடுகிறாரா என்பதெல்லாம் இங்கே என்ன தோன்றுகிறது. ஆகவே தமிழக வெற்றி கழகம், அதாவது நாங்கள் தூய்மையான சக்தி என்று சொல்வதற்காக எப்போவுமே ஒரு வெள்ளை அறிக்கை கடந்த காலங்களில் நம்ம பார்த்துருக்கோம். இது அனைத்து இந்திய அதிமுகவும் திராவிட முன்னேற்ற கழகமும் ஆட்சி மாறி மாறி வரும்பொழுது ஜெயலலிதா அம்மையார் வெள்ளை அறிக்கை கேட்பார்கள், அதே போல் திமுகவிலிருந்து வெள்ளை அறிக்கை கேட்பார்கள். அதற்கு உண்டான விஷயங்களை அவங்க கொடுப்பாங்க. அதே போல் இவர் இன்றைக்கி ஆட்சி கட்டிலில் இருந்துட்டால் கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி கடனாக இருக்கிறது. மேலும் அரசு பணிகளுக்கு, அரசு செயலாக்கத்துக்காக 3 லட்சம் கோடிகள் வாங்கிறோம். மொத்தம் 13 லட்சம் கோடிகள் கடனாக இருக்கிறது. அதாவது தாங்க முடியாத பொருளாதார சுமை, தாங்க முடியாத கடன் சுமை. ஆகவே நாங்கள் அறிவித்த அறிவிப்புக்கு இங்கே நாங்கள் எதையும் செயல்படுத்த முடியுமா அல்லது செயல்படுத்த முடியாதா என்று திண்டாடி கொண்டு இருக்கிறோம். நாங்கள் தூய்மையை சக்தி இதுவரைக்கும் எந்த அரசும் வெளியிடாத ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளோம். மக்களே, தமிழகத்தில் இதுவரைக்கும் சுதந்திரம் பெற்று தமிழகத்திலே ஆட்சி ஆண்டு கொண்டிருந்த யாருமே இவ்வளோ வெளிப்படையாக தமிழகத்தின் கடனையோ தமிழகத்தில் எப்படி நிர்வாகம் நடந்திருக்கிறதோ யாரும் சொல்லவில்லை. தூய சக்தியான தமிழக வெற்றி கழகம்தான்
இன்றைக்கு தமிழக மக்களுக்கு இவ்வளவு கடன் சுமை இருக்கிறது, தமிழகத்தில் இவ்வளவு கடன் சுமை, தனி மனிதனுக்கு தமிழகத்தில் பிறக்கும் ஒரு குழந்தைக்கு இவ்வளவு கடன் இருக்கிறது, இனிமேல் நாங்கள் இதெல்லாம் ஏற்ற மாட்டோம் என்று சொல்ல வருகிறாரா? அல்லது வேலை பொருளாதாரத்தை பெருக்கப் போகிறோம், நாங்கள் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்ற மாட்டோம், கடன் வாங்க மாட்டோம், எந்த இதுவும் செய்ய மாட்டோம், ஆகவே இந்த அரசாங்கத்தை எப்படி இந்த கடனை அடைப்பது, எப்படி வருவாயை பெருக்குவது என்று நாங்கள் செயலாக்கப் போகிறோம், இந்த நாங்கள் சொன்ன வாக்குறுதியெல்லாம் இந்த நிறைவேற்ற முடியாதா அல்லது நிறைவேற்ற போகிறோமா என்றெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குரிய இந்த வெள்ளை அறிக்கை மூலம் அவர்கள் தகவல் சொல்லிக்கிறேன். நான் முன்னாடியே ஒரு பதிவில் போட்டிருக்கேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, வெள்ளை அறிக்கை மூலம் தப்பிக்கும் தாவேகா வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதன் மூலம் தங்களுடைய வாக்குறுதிகளிலிருந்து தப்பிக்கும் தாவேகா என்று நம்ம போட்டிருந்தோம். அந்த அறிக்கைக்கும் நான் சொன்ன அந்த பதிவிற்கும் இந்த பதிவிற்கும் இங்கே எந்த அளவுக்கு ஒத்து வருகிறது? இன்று 18ஆம் தேதி தமிழக சட்டமன்றம் கூடுகிறது. இந்த தமிழக சட்டமன்ற கூட்டத்திலே என்னென்ன முடிவுகள் எடுக்கப் போகிறது, என்னென்ன அறிவிக்கை வருகிறது என்பெல்லாம் பார்க்க போகிறோம். ஏனென்று கேட்டால், இந்த முதல் கூட்டத்தொடர் தமிழக சட்டசபை தமிழக வெற்றிக் கழகம் தலைமையேற்று முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர். இந்த கூட்டத்தொடரிலே என்னென்ன விஷயங்களை அவர் முன்னெடுத்து செல்லப் போகிறார் என்பதெல்லாம் காணப்போகிறோம். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் என்பது ஒரு தேர்தலுக்கு முன்னர் சொன்ன விஷயங்கள் நிறைய இங்கே போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள்லாம் நடக்கிறது, கொலை குற்றங்கள் நடக்கிறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் அதை கட்டுப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தார். ஆனால் அதையெல்லாம் இன்று காத்தில் பறக்க விட்டிருக்கிறார். அதாவது சட்டங்கள் போடுகிறார், சட்டங்கள் போட முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம அந்த அரசியல் பார்வையில் பேச இருக்கிறோம். ஆகவே இப்போது தமிழக வெற்றிக் கழகம் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டு அதிலிருந்து தப்பிக்க வழி தேடுகிறதா, அல்லது அதிலிருந்து நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியாது, இதிலிருந்து வருவாயை எப்படி ஈட்டுவது, நாங்கள் கடனே வாங்க மாட்டோம் என்று சொல்கிறார்களா, அல்லது நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற இவ்வளவு கடன் வாங்கப் போகிறோம் என்று சொல்லப் போகிறார்களா, அல்லது வாங்க மாட்டோம் என்று சொல்லப் போகிறார்களா, இல்லை கொடுக்க முடியும் கொடுக்க முடியாது என்று சொல்லப் போகிறார்களா? இதற்கெல்லாம் விடையும் இன்று தெரிய வரும். இவர்களுடைய செயலாக்கம், இவர்களுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கிறது என்பது இந்த வெள்ளை அறிக்கை மூலம் தெரிகிறது. மக்களே யோசித்து சிந்தித்து பாருங்கள். இன்னும் வருங்காலங்களே இவர் என்னென்னலாம் செயலாக்கத்திற்கு கொண்டு வரப்போகிறார்கள் என்பது காத்திருந்து தான் பார்க்க வேண்டும். நன்றி, வணக்கம், வாழ்க ஸ்ரீராமஜெயம்.